பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் இந்த வேத பாட வகுப்பிற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமையான பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தும், கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். தொடர்ந்து உங்கள் நாமத்தை ஆண்டவரே உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைபடும். உங்கள் நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த எங்களுக்கு பலனை தாரும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போகாமல் உடைய ஊழியத்தை செய்ய இன்னும் கிருபையை தந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அடியேனும் சந்தோஷமாக இருக்க தேவன் இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மனம் திரும்புங்கள் என்ற பாடத்தை தொடர்ந்து கவனித்து வருகிறோம். ஏற்கனவே நான் நிறைய விஷயங்களை இது சம்பந்தமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய மிச்ச காரியங்களையும் நான் பேசிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஆவியில் ஒரு சமாதானமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் போன வாரத்தில் பேசும் பொழுது உங்களோடு கூட ஒரு கருத்தை சொன்னேன். விசுவாசமும் மனம் திரும்புதலும் என்கிற இந்த ரெண்டு காரியமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பங்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காயினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி. விசுவாசம் இல்லாமல் மனம் திரும்புதல் வராது. மனம் திரும்புதல் வந்தாலும் விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ இதையும் அதையும் விட்டுறவே முடியாது. ரெண்டையும் செய்யணும், ரெண்டையும் சரியாக பராமரிக்கணும். அப்போ தான் நிச்சயமாக கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஜீவியத்துக்குள்ளே நாம் கடந்து போக முடியும். ஆமேன். அதனால் மனம் திரும்புங்கள் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் வேணால் வேதத்தில் நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளலாம். மாற்கு 1ஆம் அதிகாரம் 15 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மனம் திரும்புதல் அப்படின்றது விசுவாசத்தோடு தொடர்புடையது, அதோடு கூட சம்பந்தம் உடையது. அதையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அதையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறாங்க. விசுவாசம் என்பது வேறு, மனம் திரும்புதல் என்பது வேறு அப்படின்னு. அப்படி அல்ல. இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற, இசைந்திருக்கிற, பின்னி பிணைந்திருக்கிற ஒரு அடிப்படை உபதேசம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே அந்த வசனத்தை வாசிக்கிறேன். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். பாருங்க, எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. மனம் திரும்பி விசுவாசிங்க. அவைக்குரிய மக்களே, அப்போ மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன். இது ரெண்டையும் உள்ளடக்கியது தான் மனம் திரும்புதல். அப்போது இந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் எதோடு சேர்ந்து செயல்படணும்? கண்டிப்பாக விசுவாசத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். அப்போ இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த நான் ஆவலோடு கூட இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்வாராக. ஆமேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்துக்கு விரைந்து வாங்க. அங்கே 21வது வசனத்தை நாம் இங்கே கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:21. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். எங்கெல்லாம் மனம் திரும்புதல் வருதோ அங்கெல்லாம் விசுவாசம் வந்துடும். ஆமேன்.
விசுவாசம் இல்லாமல் மனம் திரும்புதல் இல்லை, மனம் திரும்புதல் இல்லாமல் விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசத்தை பற்றி நம்ம இதோடு இணைத்து படித்தால் மட்டும்தான் இந்த மனம் திரும்புதல் என்ற சத்தியம் பூர்த்தி அடையும். ஆகவே நான் விசுவாசத்தை தனி தலைப்பாக உங்களோடு நிச்சயமாக பேசுவேன். ஆனால் மனம் திரும்புதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு திருச்சபையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் என்பது பெயர் அளவில் இருக்கிறது. நம்முடைய பெயர் மட்டும்தான் கிறிஸ்துவத்துக்குள்ளே மாறுகிறது. நம்முடைய உள்ளான மனிதனோ நம்முடைய உள்ளான மனுஷனோ இன்னும் சரியாக மாற்றப்படாமல் இருக்கின்றான். நல்லா கவனிச்சுக்கிங்க. கிறிஸ்துவம் இன்றைக்கி எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னா, பெயர் மாற்றம் அல்லது ஒருவருடைய உடை மாற்றம், நாகரிகத்திலே மாற்றம், மொழி பேசுகிறதிலே மாற்றம், தன் அலங்கரிப்பிலே மாற்றம் அல்லது தான் கடைபிடிக்கிற கொள்கை கோட்பாடுகளிலே மாற்றம் என்று பலவிதமான மாற்றத்தை மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு செய்கின்றான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், எல்லா மாற்றத்தை விட அவனுடைய சிந்தனையில், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றம் தான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு மாற்றம். அது எதோடு கூட இணைந்திருக்கணும்? விசுவாசத்தோடு கூட இணைந்திருக்கணும். ஏன்னா விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு குடிகாரர் மனம் திரும்பினா குடியை விடுவார், ஆமேன். ஆனால் ஒரு நல்லா இருக்கிற மனுஷன் மனசு மாறினான்னா குடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மனம் திரும்புங்கள் அப்படின்ற வார்த்தையை ஆன்டி டிரெக்ஷனல் மீனிங் கொள்ளக்கூடிய, அர்த்தம் கொள்ளக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, ஆமேன். எப்பவுமே ஒரு கருத்து ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த கருத்துக்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு கருத்தை இந்த உலகத்தில் பலர் பெற்றிருப்பார்கள். இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆமேன். அப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனம் திரும்புங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. அது சரியான விதத்தில் இருக்க வேண்டும். ஏன் இங்கே விசுவாசத்தை கொண்டு நுழைக்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம்னு கொண்டு நிறுத்துறார் வேதத்தில். அப்போ கவனிங்க. அப்போது வித்தவுட் ஃபெய்த் தட் ரிப்பன்டன்ஸ் இஸ் இன்வேலிட். அப்போது விசுவாசம் என்பது நம்மை ரட்சிப்புக்கு நேராக, நம்மை தேவராஜ்யத்துக்கு நேராக, சுவிசேஷத்துக்கு நேராக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக, பரிசுத்த ஆவியானுடைய பண்புகளுக்கு நேராக நம்மை வழி நடத்த வேண்டும். அது இல்லாத மனம் திரும்புதல் என்பது வெறுமையான வார்த்தையாக இருக்குமே தவிர, அதாவது பெயரளவிலான ஒரு மாற்றமாக இருக்குமே தவிர, அது அவங்க வாழ்க்கைக்கு பயன்படாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள சபைக்கு வந்ததுக்கு பிறகும் பழைய துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது பழைய சுவாபங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்க பேர் மட்டும் மாறி இருக்கும், மற்றபடி அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய பண்புகள் எதுவுமே மாற்றப்பட்டிருக்காது. அப்போ இதனுடைய விளைவு என்ன? தவறு யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, கிறிஸ்தவத்துக்கு போய் அவங்க அப்படி தான்ப்பா இருக்காங்க, அதுக்கு முன்னாலே அவங்க நல்லா தான்ப்பா இருந்தாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஒட்டுமொத்தமான கிறிஸ்தவத்துக்கும் கெட்ட பேரை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால தான் விசுவாசத்தோடு இணைந்து இந்த மனம் திரும்புதல் கிரியை செய்யும் பொழுது தான் அதுக்கு வேல்யூ இருக்குது, அதுக்கு பலன் இருக்குது அப்படின்றத இந்த ஸ்டடியில் நீங்கள் முக்கியமாக கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும், ஆமென். அதே நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் 26ஆம் அதிகாரத்துக்கு விரைந்து வாருங்கள். அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 18ஆம் வசனத்தை உங்களோடு கூட நான் ஞாபகப்படுத்தி வாசிக்க விரும்புகின்றேன். 26:18 புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 26:18 கவனிங்க. அவர்களின் பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறார், ஆமென். அப்போ தேவன் ஒரு தேவ மனுஷனை அனுப்புறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணத்தை சொல்றாரு. விசுவாசமும் அவருடைய கண்கள் திறக்கப்படத்தக்கதான ஒரு மனம் திரும்புதலும்.
ஏன் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி பாருங்கள், ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னாலுமே அவங்களுடைய சுவாபங்களை பார்த்தால் அந்த பழைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்த அந்த சுவாபங்களை தான் நிலச்சி நிற்கிது. பார்த்திங்கன்னா அதே மாதிரியான அவங்களுக்குள்ள தீண்டாமை, வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, சகிப்புத்தன்மையின்மை, இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவர் உலகத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே போய் இருக்கிறாரு. அதனால் கிறிஸ்தவம் என்பது இன்னும் பல பிரிவுகள், பல ஜாதிகள், பல கோட்பாடுகள் அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் தெரியாமல் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளும் பைபிள் அப்படிப்பட்ட எந்த விதமான காரியத்தையும் என்கரேஜ் பண்ணுறதில்ல. அது தனிநபருடைய வெறுப்பை பொறுத்து அமைகிறது. ஆனால் அதற்கான கண்டனத்தை வேதம் தெரிவிக்கிறது. அது உண்மையான மனம் திரும்புதலில் இல்லை என்பதை வேதம் தெரிவிக்கிறது. அப்போது ஒரு போதகராக, ஒரு சபை பாஸ்டராக, பல வருடம் ஊழியத்திலே அனுபவம் பெற்ற ஒரு மனிதனாக நான் இதை பகுத்து உங்கள் மத்தியிலே நான் ஆராய்ந்து அறிந்து இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். விசுவாசத்தோடு இணைந்து செல்கிற ஒரு அருமையான ஒரு மனம் திரும்புதல் தான் அவசியமானது. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தேவையாக அமைகிறது. ஆமென். ஏனுக்கு கிறிஸ்தவத்துக்கு கெட்ட பேர் அப்படின்னா காரணம் என்னென்னா, இந்த கான்செப்டை புரிஞ்சிக்காம பேப்டிசம் எடுத்தால் கிறிஸ்தவன் ஆயிடலாம், டைத்து கொடுத்தா கிறிஸ்தவன் ஆயிடலாம், வெள்ளைச்சாரியோ அல்லது வெள்ளை சட்டையோ போட்டுட்டு கையில் பைபிள் வச்சுட்டு வந்துட்டால் கிறிஸ்தவன் ஆயிடலாம், அல்லேலூயா சொல்லிட்டா கிறிஸ்தவன் ஆயிடலாம், பாடிட்டா கிறிஸ்தவன் ஆயிடலாம், துதிக்கிறவன் கிறிஸ்தவன் ஆயிடுவான் இல்லையா, பிரசங்கம் பண்ணுகிறவன் கிறிஸ்தவன் ஆயிடுவான், பிரசங்கத்தை கேட்டுட்டா கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு நமக்குள்ளேயே பலவிதமான தவறான அபிப்பிராயத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அப்போது ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், அப்போ எது விசுவாசம் அது தெரியணுமில்ல? ஆமென். ஏன்னா விசுவாசத்துலேயும் தவறான விசுவாசம், தவறான நம்பிக்கை இருக்குதே அப்படின்னா அது தனி சப்ஜெக்டாக நம்ம பார்த்தா தான் முடியும். அதுதான் நான் முதலே சொன்னேன். இதோடு அதை நம்ம என்ன பண்ண முடியாது, இணைத்து சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அதுக்கான கால அவகாசம் பத்தாது. ஆனால் ரெண்டு இணைஞ்சு தான் இருக்குது. ஆமென். அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அதுக்கான ஒரு இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். அதே 26ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன் அப்படின்றார். அனுப்புனார் இல்லையா? அனுப்புனவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பி குணப்படுறது அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கு பிறகு மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்வது செகண்ட் ஸ்டேஜ். இப்போ மனம் திரும்புதல் அப்படின்றது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு நாள் கமிட் பண்ணேன், நியூ இயருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறேன், இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த வருஷம் நான் சண்டை போட மாட்டேன், இந்த வருஷம் நான் கோச்சிக்க மாட்டேன், இந்த வருஷம் நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சில நல்ல முடிவுகளை எடுப்போம். அதான் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். மனம் திரும்புதல் அப்படின்றது டெய்லி ப்ராசஸ். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த சத்தியம் எனக்குள்ளேருந்து செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த விடுதலையை நான் முழுமையாக உணர முடியும். அப்போ மனம் திரும்புறது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மனம் திரும்புதலுக்குரிய கிரியைகளை செயல்படுத்தக்கூடியது ரெண்டாவது ஸ்டேஜ். இங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஆமென். என்னுடைய பழைய சுவாபம், பழைய குணங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், என்னுடைய பழைய வாழ்க்கை, இது எல்லாமே பழைய நண்பர்கள், இது எல்லாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் எங்கே இருக்க உலகத்தில் இருக்கேன். நான் ஒன்றும் மனம் திரும்பின உடனே நேராக பரலோகத்துக்கு போயிடுறதில்ல. மனம் திரும்பினதுக்கு அப்புறமும் 30 வருஷமோ 50 வருஷமோ 60 வருஷமோ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா பூமியில் இருக்கிறேன். பூமியில் யார் கூட இருக்கிறேன்? கோபக்காரர்களோடு இருக்கிறேன், குடிகாரர்களோடு கூட இருக்கிறேன், விபச்சாரம் செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க,
எல்லா விதமான ஆராதனை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க, இல்லாதவங்க இருக்கிறாங்க. எல்லாரோடையும் சுமூகமாக இணைஞ்சு நான் போய்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மத்தியில் இந்த சொசைட்டியில் மனம் திரும்புதலின் கிரியைகளை செயல்படுத்துறதுன்றது தான் இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இப்போ தெரியும் உங்களுக்கு. ஆமேன். வந்த வேகத்தில் அவனுடைய குடும்ப பாரம்பரிய குடும்ப பின்னணியெல்லாம் விட்டுட்டு தான் ஆண்டவருக்குள்ளே வரான். அவனுடைய பாரம்பரியமான எல்லாத்தையுமே அவன் ஒதுக்கிட்டு வரான். வந்ததுக்கு பிறகும் அவனுக்கு குடும்பத்தில் அந்த அழுத்தம் இருக்கும், குடும்பத்தில் அந்த பாரம்பரியத்தின் அழுத்தம் இருக்கும், அல்லது அந்த அவன் சார்ந்திருந்த சமூகம், இனம் போன்ற பலவிதமான அழுத்தங்கள் அவனுக்குள்ளே இருக்கும். மேபி அவனுடைய மொழி மாற்றப்படாமல் இருக்கலாம், மேபி அவனுடைய சமூக பழக்க வழக்கங்கள் மாற்றப்படாமல் இருக்கலாம். கண்டிப்பாக நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி நான் இருந்தனோ அப்படி தான் என் தாய்க்கு ஒரு பிள்ளையாக நான் இருப்பேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் தாய்க்கு மேலே ஸ்தானத்துக்கு நான் போகிறதில்ல, என் தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு மேலே போகிறதில்ல, இல்லையா? அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் மனம் திரும்பி வந்துடுறேன், அவங்க இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பாங்க. அவங்க கொள்கைகள், அவங்க அந்த பழைய சம்பிரதாயங்கள், பலவிதமான சடங்காச்சாரியங்கள் போன்ற காரியங்களில் இருக்கும்போது இந்த புதுசாக ரட்சிக்கப்பட்டு உள்ளே வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயினான ஒரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிகிட்டே போவாங்க. ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் ஒரு வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஒரு அம்மாவே சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்முடைய சமூகத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது பிற மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய பெண்கள், திருமண காரியங்கள், இதெல்லாம் வரும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை பெருசாகும். கலாச்சார பண்பாடுகள் இவைகளையெல்லாம் கவனிக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஒரு கிறிஸ்தவ பெண் எப்படி போவா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். ஆனால் அந்த குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க? கட்டாயப்படுத்துவாங்க. அப்போது அதை எதிர்த்து சத்தியத்தில் நிற்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த சமூகத்தோடு தன்னுடைய பழைய காரியங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறவங்களும், காம்ப்ரமைசிங், அதான் நான் சொல்லுவேன், காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறவங்களும் இருப்பாங்க. எதிர்த்து நிற்கிறவங்களும் இருப்பாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அவாய்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. போனால் தானே பிரச்சனை, போகாமே விட்டுறலான்னு சொந்த பந்தமே வேண்டானும் ஒரு சிலர் இப்படி உட்காந்துக்குவாங்க. இதனாலே கெட்ட பேர் வரும். ஆமேன். போனால் அவங்க பக்கம் சார்ந்திருந்தால், அந்த சம்பிரதாயம், அந்த சமூகம், அந்த காரியங்களை சார்ந்திருந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து பேசி பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களும் இருப்பார்கள். இங்கே தான் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, முக்கிய குடும்ப உறுப்பினர்கள், மாமா அத்தை, இப்படி எல்லாம் ஒரு பெரிய உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களை எதிர்த்தும் பேச முடியாது. இப்போ ஒரு திருமணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த பெண் ரட்சிக்கப்பட்டு வந்துடுது. மெயினாக கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவங்க குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஃபஸ்ட்டு ப்ரெஷர் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும், ஆனால் அவன் கிறிஸ்துவை சார்ந்தவனாக இருக்க மாட்டான், நாங்கள் விரும்புகிற ஒரு சமூகத்தை, நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்ற சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பார்கள் என்று அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். இது நீங்கள் மாற்ற முடியாத, அவங்க மேலே கோச்சிக்கவும் முடியாது. இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு கிறிஸ்துவ பெண்ணும் ஆணும் திருமணத்தின் காரியத்தில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், சமூக காரியங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமேன். இப்போ என்ன பண்ணலாம்? நீங்களே யோசிச்சு பாருங்கள், என்ன பண்ணலாம்? அப்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அழுத்தத்து நிமித்தம் சில பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்வாங்க. ஒரு சிலர் சரி ஆண்டவர் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு, நம்ம அப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு பையனை நம்ம பக்கம் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சில காம்ப்ரமைசிங்க்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் ஸ்டபனாக இல்லை, கட்டினா கல்யாணம் பண்ணால் கிறிஸ்துவ பெண்ணை, ரட்சிக்கப்பட்ட பெண்ணை, என்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஃபெய்த்தில் இருக்கக்கூடிய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நிற்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஃபெய்த், டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கமிட்மெண்ட்.
இது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது யாரும் போய் கட்டாயப்படுத்த முடியாது. இது வந்து திருச்சபை போய் கட்டாயப்படுத்த முடியாது, ஒரு போதகர் போய் கட்டாயப்படுத்த முடியாது. சத்தியத்தை சொல்ல வேண்டியது தான் போதகருடைய கடமை. சபைக்கு வர்றவங்கள சத்தியத்தில் வழி நடத்துறது தான் அவருடைய கடமை. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளை அவங்க என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஜெபத்தோடு கூட அவங்க சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். இங்கே தான் அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. இங்கே தான் அவங்களுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான உபதேசங்கள் தேவைப்படுகிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் ரட்சிக்கப்படாத பையனை போய் கல்யாணம் பண்ணிட்டு, இது வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான். அப்பா அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு, குடும்பத்தை திருப்திப்படுத்த, சந்தோஷப்படுத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்படாத பையனை போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஆலயத்துக்கு போகிறதோ வேதத்தை வாசிக்கிறதோ இல்லை, அவன் வேற ஒரு நம்பிக்கையில் இருப்பான். இவங்க அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டாங்க, அவங்க இவங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, போகும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியாது. என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குழந்தை 2 குழந்தை ஆகி வரும் பொழுது நிச்சயமாக இவள் ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னால் அவர் ஒத்துழைக்க மாட்டார், அல்லது அவருடைய நம்பிக்கைக்கு போகும் பொழுது இவள் ஒத்துழைக்க மாட்டாள். குடும்பம் அங்கே 2ஆக சிதைக்கப்படுகிறது. கடவுள் வந்து பிரிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கல. எதுக்காக இணைக்கிறாருன்னா, சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான். எந்த மதமும் மார்க்கமும் யாரையுமே எந்த குடும்பத்தையுமே பிரிக்கிறது கிடையாது, பிரிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஏன்னா என்னிடத்துல நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, ஐயா என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு. எங்கள் சமூகத்திலேயே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வளர்ந்த ஒரு தாட் இருக்குது. என்னன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு வந்து கிறிஸ்துவ பொண்ணாகவே இருக்கட்டும், ஆனால் எங்கள் சமூகத்திலேருந்தே உங்கள் மதத்துக்கு வந்திருக்கும்ல, அந்த மாதிரி பொண்ணாக பார்த்து கட்டிக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஐ மீன் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பஞ்சாபி சமூகத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் பெங்களூரில் எங்கேயோ வேலைக்கு வந்திருக்கிறார். கிறிஸ்துவ கோயிலுக்கு போய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டார். அவங்க குடும்பத்தில் எல்லாமே அந்த சீக்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டில் பொண்ணு இருக்குது, அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகக்கூடிய பொண்ணு இருக்குது. ஒரு பையன் மதம் மாறி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க சமூகத்தில் அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய வாழ்க்கை தாமதிக்கப்படும். புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஃபெய்த்தையும் இந்த ரிப்பன்டன்ஸையும் சேர்த்து கொண்டு போகிறதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆமேன். அப்போது அந்த பெண்ணுக்கு தேவையான திருமண காரியம் ஆகிற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க. அப்படியே திருமணம் ஆனாலும் கூட இவர் வந்து ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்யணும்னா தாய் தகப்பனுடைய, அக்கா தங்கச்சியுடைய, அண்ணன் தம்பியினுடைய ஒத்துழைப்பு, ஒரு சமாதானம் அவர் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பயங்கர ஸ்டான்ச் ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஃபெய்த்தில் நம்பிக்கையில் இருப்பாங்க. தட் இஸ் தேட் பிலீஃப். அவங்களுடைய உரிமை கூடாது, அது நம்ம குறைய சொல்ல முடியாது. அப்போது கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் கடைசியாக அவங்க பேரண்ட்ஸ் என்ன நிலைமைக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, ரைட் ஓகே, நீ சொல்கிற மாதிரி விரும்புகிற மாதிரி உன் வாழ்க்கை தாண்டா முக்கியம், நீ போய் கிறிஸ்தவத்திலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னு, அந்த பொண்ணு நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களாகவே இருக்கிற மாதிரி பாருன்னுவாங்க. ஆமேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேடி கண்டுபிடிக்க போனீங்கன்னா, கிறிஸ்தவத்தில் ஜாதியை பார்க்குறாங்க, கிறிஸ்தவத்தில் பாகுபாடு இருக்குதுன்னு ஒரு கூட்டம் பேச ஆரம்பிக்கும். சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சமூகத்தினுடைய பிரச்சனை சபைகளுக்குள்ளே இன்றைக்கி என்ன ஆகும்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். அப்படி ஒரு இளைஞனோ ஒரு தங்கச்சியோ அப்படி ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ அமைஞ்சிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அமையாத பட்சத்தில் அப்படிப்பட்ட குடும்பங்கள், நிறைய இளைஞர்கள், பெண்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்து நடப்பது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது நீங்கள் வெறும் தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் இந்த பிரச்சனை இருக்குது. உலகமெங்கிலும் நம்ம ட்ராவல் பண்ணி சபைகளுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை இருக்குது.
இதையெல்லாம் மீறி ஒருத்தன் தான் ஃபெய்த்தை காத்து கொண்டு மனம் திரும்புதலின் கிரியைகளை காத்து கொண்டு இருக்கிறானா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஆவிக்குரிய சபைக்கு வரக்கூடியவங்களை நான் பார்க்குறேன். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரியான ட்ரெஸ்ஸிங்கு, ஒரு மாதிரியான மேக்கப்பு, ஒரு மாதிரியான செட்டப்பு. வெளியில் கல்யாணம், கச்சேரி, மாலு, அங்கே இங்கே போகும்போது பாருங்கள், அவங்களுடைய டோட்டல் அட்மாஸ்பியரை வேறு. அவங்க சார்ந்த சமூகத்துக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றி அமைத்து கொண்டு செல்வது. இரட்டை வேடம் போடுகிறவங்களும் இதற்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் இதெல்லாம் மன்னிப்பார். அவருக்கு தெரியும் இல்லை எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலைன்னு, என் குடும்பம் ரட்சிக்கப்படலைன்னு. அதனால தான் நான் சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது ஆள் சேர்க்கிற மார்க்கம் அல்ல. ஊழியம் என்பது மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். யாருமே பணத்துக்காக, பொருளுக்காக அல்லது உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக, யாரோ ஒருத்தர் சொல்லுகிற ஆசை வார்த்தைகளுக்காக கிறிஸ்துவுக்குள்ள நான் கிறிஸ்தவனாய் மாறுகிறேன் என்று ஓடி வராதீர்கள். உங்கள் மனதிலே தெளிவாக பரிசுத்தாவியானவர் பேசி நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து முழு மனதோடு யாருடைய கட்டாயமும் இல்லாமல் நீங்கள் ஆண்டவருக்குள் வருகிறது என்று சொன்னால் உங்களை கிறிஸ்துவ மார்க்கம் வரவேற்க ஆவலாய் இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் கட்டாயத்தின் பேரில் வந்து நீங்களும் கஷ்டப்படுவீங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுப்பீங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது கவனிங்க நல்லா, சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது திருமணத்தில் மட்டும்தான் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு பிரச்சனையிலையும் இது வரும். இது முன்னால் நிற்கும். அடுத்தது ஒரு கல்யாணம், அண்ணன் தம்பி கல்யாணம், அக்கா தங்கச்சி கல்யாணம், அல்லது ஒரு சம்பிரதாயம், குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்லது கெட்டது எதுனாலும் சரி, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் திரும்பி அந்த சமூகத்தில் போய் கலக்கும் போதோ அல்லது அவர்கள் இவர்களோடு கலக்கும் போதோ இந்த ஒரு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கடைசி கட்டத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குடும்பத்தில் இவர் தான் அப்பா அம்மாவை பார்த்துருப்பார், இவங்கக்கிட்ட தான் இருந்திருப்பாங்க. இவர் கிறிஸ்தவராக இருக்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா இறந்தால் அவர் கிறிஸ்துவ முறைப்படி செய்கிறேன்னுவார். சொந்த பந்தங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் எங்கள் முறைப்படி தான் செய்யணும்னு நிற்பாங்க. இங்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியல் இஷ்யூ உருவாகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா மதம் சம்பந்தப்பட்ட பயங்கரமான தவறான சித்தரிப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உருவாகிறதுக்கு காரணமாக அமைகிறது. எந்த மதமும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக அல்ல, எந்த மதமும் யாருடைய நம்பிக்கையும் சிதைக்கிறதுக்காக அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் கிறிஸ்தவம் என்பது ஒரு அருமையான மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். அப்போது யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய தவறான அணுகுமுறையினாலும் தவறான உபதேசங்களினாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பெயர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, ஆனால் இப்போ நான் ரட்சிக்கப்படாதவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் அது எனக்கு தெரியல அப்படின்னு. தயவு செய்து சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, அந்த ரட்சிக்கப்படாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சத்தியம் இருக்குது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள விட்டுட்டு கிறிஸ்துவ பின்தொடர்றேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டேன் அதனால் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வருவது 101% தவறான காரியம், ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய ஒரு காரியம், நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு காரியமாகும். ஆமீன். சில இடங்கள் அப்படி நான் கேள்விப்பட்டேன், சில வீடியோஸை கூட நான் பார்த்தேன். அதாவது என்னையும் மனைவியும் பிரிச்சுட்டாங்க கிறிஸ்துவ போதகர்கள் அப்படின்னு ஒரு நண்பர் வீடியோ போட்டிருந்தார். கேட்டபோதே எனக்கு அவ்வளவு உள்ளத்தில் வேதனையாக இருந்தது. அவன் குடிகாரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய கற்புள்ள நடக்கையும் ஜெப வாழ்க்கையும் தூய்மையான வாழ்க்கையும் அந்த மனிதனை நல்ல மனிதனாய் மாற்றும். அதற்கான பொறுமையும் அதற்கான சகிப்புத்தன்மையும் அதற்கான தேவ அன்பையும் பெற்றுக்கொண்டு வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நிறைய பேர் அதை வெறுத்து அவங்கள விட்டுட்டு
அதாவது ஆண்டவருக்காக தான் அதை நான் விட்டேன், ஆண்டவருக்காக என் மனைவியை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. கணவரை விட்டுட்டு வந்து இருப்பாங்க. அது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு காரியம். ஆமேன். பல விஷயம் இருக்குது. ஆமேன். அடுத்து குழந்தை பிறக்குது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, எல்லாத்துலேயுமே நீங்கள் விட்டு வந்த சமூகத்துக்கும் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்றைக்குமே சில முரண்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அது சிலர் பர்பஸாகவே உருவாக்குகிறவர்களாகவும் இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணலாம்? இங்கே பவுல் சொல்கிறார்ல, மனம் திரும்புதல் ஒரு ஸ்டேஜ், அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் அப்படின்றது இன்னொரு ஸ்டேஜ். கவனிச்சுக்கோங்க. மனம் திரும்புதல் ஒரு ஸ்டேஜ், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ். அப்போ என்னன்னா, ஒரு சில இடத்துல பேரண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டுட்டான் போகட்டும், அவன் வழியில் அவனை விடுவோம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஒரு சில இடத்துல அவனை கட்டாயப்படுத்தி, அவனை துன்பப்படுத்தி, அவனை பல சித்திரவதைக்கு ஆளாக்கி, கடைசி கட்டத்தில் அவன் சமூகத்தில் ஒரு வெறுக்கப்பட்ட, ஒரு உதறி தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, கைவிடப்பட்ட மனிதனாக கூட மாறி கடைசியாக வந்து அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ஸ்திரப்பட்டு வாழ்ந்து அவன் சாட்சியாய் நின்று தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அந்த குடும்பங்கள் வந்து சேர்கிறதும் உண்டு. ஆமேன். ஆனால் நம்ம மனசு விட்டுறக்கூடாது. இங்கே தான் அந்த கிரியைகளை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தினுடைய பாரம்பரிய பின்னணியும் எப்படிப்பட்டது, அதற்குள் நம்முடைய சாட்சியை காத்து கொண்டு நடப்பது எப்படி என்பதையெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் தேவ சிந்தையோடு, வேத அறிவோடு, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு, ஜெபத்தோடு கூட நடக்க பழகிக்கணும். ஆமேன். ஆனால் இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆள் சேர்க்கிற மார்க்கம் அல்ல. அதே மாதிரி கிறிஸ்துவம் என்றைக்கும் ஜாதி பாகுபாடு அல்லது படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் அல்லது மொழியினால் வித்தியாசப்பட்டவன் என்ற எந்த பாகுபாடையும் வேதம் காட்டுவது கிடையாது. ஆமேன். கிறிஸ்தவம் காட்டுவது கிடையாது. கிறிஸ்தவத்தின் அடிப்படை உபதேசங்கள் எதுவுமே காட்டுறது கிடையாது. இது எல்லாம் உருவாக்கி கொள்ளுவது யார் என்று சொன்னால், மனிதர்கள் அவங்க கடந்து வந்த சமூகத்தை திரும்பவும் அவர்கள் சபைக்குள்ள நுழைக்க முயற்சிக்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவத்துக்கான பெயர் அங்கே என்ன ஆகிறது என்று சொன்னால் பாதிக்கப்படுகிறது, நட்பெயர் பாதிக்கப்படுகிறது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஆமேன். அப்போது இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமேன். அதனால் விசுவாசமும் மனம் திரும்புதலும் என்றைக்குமே இணைஞ்சு செயல்படக்கூடியது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஆமேன். அப்போது அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யறதுக்கு பல சவால்கள் இருக்குது, பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கனாலும், இதுதான் உங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா, இதுதான் உங்கள் சபையில் சொல்லி கொடுத்தாங்களா, இதுதான் உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா, பைபிள் இதான் உங்களுக்கு சொல்லியிருக்குதா அப்படின்னு எங்கே வந்து நிற்பாங்கன்னா, எடுத்ததுக்கெல்லாம் அவர்கள் வந்து ஆண்டவரையும் வேதத்தையும் குறை சொல்லுவாங்க. அடுத்தது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே என்ன மாதிரி பாஸ்டர்ஸு, அவங்கள தான் வந்து பிடிப்பாங்க. ஆமேன். எங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பன் உண்டு, ஒரு சகோதரன். அவருக்கு என் மேலே பயங்கர கோபம். ஏன்னா அவருடைய மனைவி அவருக்கு தெரியாமையே சபைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாது. நான் கேட்பேன் அவர் எங்கே என்று சொன்னால் அவங்க பெருசாக ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆமேன். அவர் வேலைக்கு போயிருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஐயாவை கூட்டிகிட்டு வாங்க ஒரு நாள் அப்படின்னா வருவாருன்னே சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஐயாவுக்கு ஒரு பயங்கர கோபம். இவர் தான் வந்து என்னுடைய மனைவியை வந்து சபைக்கு கூப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு கோபத்தோடு, எங்கே கிடைச்சாலும் என்ன பார்த்த 4 கேள்வி கேட்கணும், 2 அடி அடிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் போல் இருக்குது. கொஞ்சம் குடிக்க அடிமையான மனுஷன், ஆனால் நல்ல மனுஷன்தான். கோபக்காராக இருந்தாலும் நல்ல மனுஷன்தான். ஒரு நாள் கோபமாக சர்ச்சு முடிஞ்ச உடனே என்னை பார்த்து 4 கேள்வி கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவர் வந்துட்டார். வந்து படிக்கட்டில் வந்து நின்னவர் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதை நன்கு கூர்ந்து கவனித்து கேட்கிறார். அதாவது உள்ளே உட்கார்ந்துருந்தவங்களுக்கு புரிஞ்சோ இல்லையோ, வெளியில் நின்றுட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு.
மீட்டிங் முடிஞ்சது, உள்ளே வந்தார். அவருடைய மனைவிக்கு ஒரே பயம், வந்துட்டாரே உள்ள, இன்னைக்கு பாஸ்டர் என்ன கேட்பாரோ. நானும் ஆயத்தமாக தான் இருந்தேன், அவர் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அன்போடு கூட இன்முகத்தோடு பிரைஸ் தி லார்ட் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்தேன். அவர் வந்து நின்று சொன்னார், நான் உங்கள் மேலே நிறைய தப்பான அபிப்பிராயத்தில் இருந்துட்டேன், நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் பாஸ்டர், குடும்பத்துக்கு தேவையான அவ்வளவு நல்ல ஆலோசனைகளை சொல்கிறீங்க, இவ்வளவு நல்ல ஆலோசனையை கேட்டுட்டும் என் மனைவி வீட்டில் வந்து அவள் பண்ணுற சண்டையும் பிரச்சனையும் பார்த்துட்டு தான் நான் நினச்சேன் இவள் சர்ச்சுக்கு போய் தான் கெட்டு போயிட்டா அப்படின்னு. ஆனால் அவள் சர்ச்சுக்கு வந்து கெட்டு போகலை, நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்க, தப்பு இவன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைத்து கொண்டு சென்றார். அன்று முதற்கொண்டு அவர் எனக்கு நண்பராய் மாறிவிட்டார். உண்மையான நிலைமை என்னென்னா, எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா சர்ச்சுக்கு போனால் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமீன். என் கூட படித்த பசங்க, நான் முதல் சர்ச்சுக்கு வந்துட்டேன் அப்படின்னு உடனே ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து சுற்றுறதெல்லாம் நிறுத்தியாச்சு, சில பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடுச்சு. அப்போது உடனே ஒரு நண்பன் என்னிடத்தில் கேட்ட கேள்வி எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. அவன் கேட்டான், என்னடா எங்கேயா சர்ச்சுக்கு போய் கெட்டு போயிட்டியா, என்ன விஷயம், எங்களோடெல்லாம் சேர மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ என்னன்னா, மக்களுடைய மனதில் வந்து இவங்க கெட்டு போயிடுவாங்க, பைபிள் படித்தா கெட்டு போயிடுவாங்க, சர்ச்சுக்கு போனால் கெட்டு போயிடுவாங்க. பைபிள் நல்லதான் சொல்லி கொடுக்குது, சர்ச்சில் நல்லதான் சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு வீட்டில் போய் சண்டை போடுகிற ஆண்களோ பெண்களோ, குடிக்கிற ஆண்களோ, தவறான வழியில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ இருக்கும்போது சபை என்ன பண்ணும், போதகர் என்ன பண்ணுவார்? இன்றைக்கி உலகம் தப்பான ஒரு அபிப்பிராயத்தை இன்றைக்கி திருச்சபை மேலே வச்சுருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த கிரியைகள்னு சொல்கிறேன் பாருங்க, இந்த கிரியைகள் தான் ப்ராப்ளமே. அதனால் ஃபெய்த்தையும் ரிப்பன்டன்ஸையும் என்றைக்கு பிரிக்க முடியாது. அது வந்து ஒரு காயினுடைய ரெண்டு பக்கம் மாறி. ஆமேன். அந்த காயினுடைய ரெண்டு பக்கம், அது தண்டவாளத்தினுடைய ரெண்டு பகுதி மாதிரி. அதுக்கு மேலே ட்ரெயின் போகணுன்னா ரெண்டும் அப்படி ஈக்குவலாக கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் போக முடியும். அப்போ மனம் திரும்புதல் அப்படின்றது வந்து வெறும் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் மட்டும் கிடையாது, இட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன். அப்போ சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றத வந்து நம்ம பண்ணும்போது நம்முடைய பழைய நண்பர்கள் வந்து நிற்பாங்க, பழைய பாவங்கள் வந்து நிற்கும், பழைய பழக்க வழக்கங்கள் வந்து நிற்கும், பழைய சிந்தனைகள் வந்து நிற்கும், பழைய எண்ணங்கள், பழைய உணர்வுகள், பழைய உறவுகள் எல்லாமே வந்து நிற்கும். சமூகத்தில் நான் விட்டு வந்த நிறைய காரியங்கள் வரும். ஒரு நண்பர் இப்படியாக சொன்னார், நல்லா கிறிஸ்தவர், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயும் பிஸ்னஸ் மேனாக இருந்தார், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். அவர்கிட்ட நான் பேசும்போது நான் கேட்டேன், நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்மேன் பார்ட்டிலாம் வைப்பாங்கள்ல, உங்களுக்கு இடையில உங்கள் பீப்புள்ஸ், உங்கள் கொலீக்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மெயினான பார்ட்னர்ஸோடு உங்களுக்கு ட்ரீட்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக ஆல்கஹால் குடிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுவீங்களே, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது சமூகத்தில். இப்போ நம்ம போய் மற்ற காரியங்களில் பங்கெடுக்கும் போது அவங்க குடிப்பாங்க, நம்ம உட்காந்து பார்த்துட்ருப்போம், அவங்க நம்மளை கட்டாயப்படுத்த வாய்ப்பு இருக்குது. என்னடா பழைய நண்பன், என்னடா இப்படி இருக்கிற, இன்றைக்கி ஒரு நாள்ரா ஏசு மன்னிப்பாருடா, பரவாயில்லடா வாடா அப்படின்மா. ஆமேன். பிறனுடைய பாவத்துக்கு உடன்படாமல் இருப்பது தான் மனம் திரும்புதலுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ என்னன்னா, அங்கே யாரும் என்னை பார்க்கல, அங்கே யாரும் என்னை கேட்கல, அங்கே யாரும் என்னை கண்டுபிடிக்கல, அந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறவன் தான் இந்த மனம் திரும்புதல் கிரியைகளை செயல்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிறேன். இல்லை ஒரு பழைய பாவ வாழ்க்கைக்கு போகிறான், அப்போ ஒன்றும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற இடத்துல நம்ம போய் உட்கார முடியாது. பரியாசக்காரன் உட்காருகிற இடத்துல நீ உட்காராத அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது அப்படிப்பட்ட மக்களோட போய் அசிங்கமான காரியத்தை பேசுகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை தவற சித்தரிக்கிறார்கள், அல்லது ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், அல்லது இந்த மாதிரி குடி போன்ற காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நண்பர்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுற்றி இருக்கிற சமூகத்தில் இருக்கிற உறவுகள்,
இவங்களெல்லாம் நான் வந்து பகைக்கவே முடியாது அப்படின்ற நிலைமையில் சில இடத்துல இந்த மனம் திரும்புதல் அப்படின்ற ஒரு காரியம் வரும்போது சில உறவுகள் துண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கணும். ஆமென். அதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நீலாம் சரிப்பட்டு வர மாட்டேடா, நீலாம் பைபிள் எடுத்துகிட்டு சாமியாராக போயிட்ட, நீலாம் நமக்கு செட் ஆக மாட்ட அப்படின்னு சிலர் நம்ம அத்து விட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆமென். கவலையே படக்கூடாது. லீவ் தம். அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்கே பார்க்குறீங்க, அவங்களோட இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பொதுவாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஆமென். போகும்பொழுது நண்பர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் மாறுகிறதை பார்க்க முடிகிறது. ஒன்றுமில்லை, ஃப்ளைட்டில் ஏறின உடனே அவங்க கொடுக்கறது முதல்ல மதுபானம் தான். சில ஃப்ளைட்டில் ஏறின உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க குடிப்பான், சைடில் இருக்கிறவங்க குடிப்பான், முன்னால் இருக்கிறவங்க குடிப்பான், பின்னால் இருக்கிறவங்க குடிப்பான், எல்லா சைடும் குடிப்பான். நீங்கள் அந்த குடியை விட்டுட்டு டெம்டேஷனோடு தான் இருப்பீங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு அந்த டெம்டேஷனை சத்துரு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆமென். சோத்திர 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 சோத்திரன். அங்கேயும் ஜெபம் பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு வரான் பாருங்க. அது மேலே விருப்பம் இல்லாமல், அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க, கட்டாயத்தின் பேரில் பாவத்தை விட்டு விலகி இருப்பதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. வலிவேதனையோடு பாவத்தை விட்டு வெளிவருவதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் 100% அதற்கான சூழ்நிலைகள் இருந்தும் அதை செய்யாமல் ஒருத்தன் தவிர்த்து வருகிறான் பாரு, அதுதான் பாவத்தின் மீதான அவனுக்கு உண்டான வெற்றி. அதுதான் வந்து நான் சொல்லுவேன், யோசேப்பு, டேனியல், இவங்கெல்லாம் நல்ல உதாரணம். யோசேப்பு, டேனியல்லாம் கரைபடாத ஒரு வாழ்க்கை. எந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னா, வாய்ப்பு இல்லாத இடத்துல நான் பரிசுத்தமாக இருக்கிறதுல என்ன இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னை யாரும் கட்டாயமே படுத்தலை குடின்னு, அந்த இடத்துல போய் நான் இருந்து கிறிஸ்துவை சாட்சியை அறிவிக்கிறது ப்ராப்ளமே இல்லைங்க. எந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு, கதவு திறக்கப்பட்டு, வாசல் திறக்கப்பட்டு, நண்பர்கள் சூழ்ந்திருந்து எனக்கு எல்லா தவறும் செய்யறதுக்கான பணம், சூழ்நிலை, இடம், தனிமை எல்லாமே எனக்கு அமைஞ்சு வருதோ, அந்த இடத்துல நான் கிறிஸ்துவுக்காக நிற்கிறேன் பாருங்க, அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதலின் கிரியை. அதை தான் தானியேல் செய்தார். ராஜாவினுடைய போஜன பதார்த்தத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானம் நம்மகிட்ட இருக்குதா? எகிப்திலே போர்த்திபாரினுடைய வீட்டிலே பாவம் செய்ய 100% வாய்ப்பு இருந்தும் அந்த பாவத்தை செய்யாமல் தவிர்த்து அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக வெற்றியுள்ள வாழ்க்கை, தேவனுக்குள்ள ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ்ந்தான் இல்லையா? அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதலின் கிரியை. சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வித் சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது ரெண்டும் இணையணும். கிறிஸ்துவத்தில் இன்னைக்கு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆமென். ஏன்னா பல வருடம் ஒரு போதகராக இருந்து அறிந்து ஊழியத்தை கற்று பல தேசங்கள், பல மொழி, கலாச்சாரம் உடைய மக்கள் மத்தியில் போய் தேவராஜ்யத்தில் பணியாற்றி வந்த அனுபவத்தில் நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஆமென். இட் இஸ் நாட் ஈஸி ஒன்லி த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இட் இஸ் நாட் யுவர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். இது வந்து உன்னுடைய மனுஷீக பலத்தில் நீ செய்யவே முடியாது. நீங்கள் கட்டாயப்படுத்தப்படலாம், உங்கள் குடும்பத்தில் கட்டாயப்படுத்தப்படலாம், உங்களுடைய சமூகத்தில் கட்டாயப்படுத்தப்படலாம், நண்பர்களால் கட்டாயப்படுத்தப்படலாம், உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சம்பிரதாயங்களினாலே நீங்கள் கட்டாயப்படுத்தப்படலாம். எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்து நடப்பது என்பது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மேன்மை. அப்போ மனம் திரும்புதலின் கிரியைகள் அப்படின்றதுல நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதுக்காக இந்த சத்தியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கவனிங்க, உண்மையான கிறிஸ்துவம் இதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்டர்னல் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ். இந்த ரிப்பன்டன்ஸ் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும்.
சைக்காலஜி அப்படின்னா என்ன? இட் இஸ் ஸ்டடி அபவுட் மை மைண்ட். என்னுடைய மைண்ட் என்னுடைய சோலோடு சம்மந்தப்பட்டிருக்கு. என்னுடைய மைண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்னர் மேனோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நீங்கள் இதுக்கு முன்னால் நம்ம எடுத்த பாடத்தில் கிறிஸ்துவின் சிந்தை, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற பார்ட்ஸ் பேசியிருக்கேன் பாருங்கள், பாகங்கள். அதை ஃபுல்லாக கேளுங்க, அது இதோட சேர்ந்து வரும் பாருங்கள். அப்போ என்ன சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸை நமக்குள்ள மனம் திரும்புதல் அப்படின்னு நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்முடைய மைண்ட், சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் த பிலீஃப் சிஸ்டம். ஸோ ரிப்பன்டன்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் மைண்டோட சம்மந்தப்பட்டது. இந்த 3 காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட், என்னுடைய நோக்கத்தையே அது மாற்றக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு ஒரு வேறு நோக்கம் இருந்துச்சு, இனிமேல் எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த நோக்கங்கள் தான் அப்படின்றது இருக்கும். அதான் நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, மேபி நான் வந்து சில நட்புகளை இழக்கலாம், உறவுகளை இழக்கலாம், சில வருமானத்தை இழக்கலாம். ஆமாம், எனக்கு பிடிக்காத ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பிஸ்னஸை நான் தொடர முடியாது. அது கிறிஸ்துவுக்கும் வேதத்துக்கும் எதிரான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். நான் இல்லை ஆண்டவர் என்னை மன்னிப்பார், நான் அதிலே தான் தொடர முடியும், நான் இதில் தான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் திரும்பி அந்த பாவமான தொழிலில் ஓட முடியாது. அப்படியே போனாலும் அந்த பாவத்துக்கு உடன்படாத வேற ஒரு வேலையை நான் பார்க்க வேண்டியது வரும். நாட் ஈஸி. 40 வருஷம் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, 30 வருஷம் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க. இட் இஸ் அகென்ஸ்ட் த பைபிள். ஒரு சாதாரணமான விஷயமா உங்களுக்கு இருக்கலாம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்தானே என்ன போராட்டம் அப்படின்னா, திருப்பியும் அந்த தொழிலை செய்வதா அல்லது வேறு தொழிலை பார்ப்பதா. எனக்கு வேறு தொழில் செய்ய தெரியாது, எனக்கு வேறு தொழில் செய்கிறதுக்கான பலன் இல்லை. இல்லைப்பா, நான் பொய் பேசி தான்ப்பா ஆகணும், நான் டெய்லி பொய் பேசினா தான் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். ஏன்பா நீ கிறிஸ்து, ரட்சிப்பு, பைபிள், சர்ச்சு இப்படின்லாம் கொண்டு வந்து என் பொழப்பு கெடுக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க தயவு செய்து சொல்கிறேன், வராமல் இருப்பது நல்லது. பிரச்சனையே கிடையாது, உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா பைபிள் சொல்லுது, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த உலகத்தில் சில தியாகம் நம்ம பண்ணி ஆகணும். கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுனால சில விதமான தியாகங்கள், சில விதமான உறவுகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். சில விதமான சந்தோஷங்கள், இதையும் நான் என்ன பண்ணணும், நான் தியாகம் பண்ணணும். அப்போ என்னோட சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் பிலீஃப் சிஸ்டம், பிலீஃப் சிஸ்டம் தான் மெயினான ஒரு விஷயம். எனக்கு ஒரு மூட நம்பிக்கை மேலே நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு மித், அது மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு மூட நம்பிக்கை. நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒரு சடங்காச்சாரியமோ ஒரு சம்பிரதாயமோ ஒரு நாள் பார்க்குற பழக்கமோ அல்லது நேரம் பார்க்குற பழக்கமோ ஜோசியம் பார்க்குற பழக்கமோ ஜாதகம் பார்க்குற பழக்கமோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும். ஐ ஹாவ் சம் பிலீஃப் சிஸ்டம். இஃப் யூ கம் இன் டு கிரைஸ்ட், டெஃபினெட்லி யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் அபவுட் யுவர் பிலீஃப் சிஸ்டம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் பைபிளுக்குள்ளே வரும்பொழுது பைபிள் எதை ஆமோதிக்குதோ, எதை சரின்னு சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் நம்பக்கூடிய நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன். இன்றைக்கி அந்த இடத்துல வந்து இல்லை, எனக்கு திரும்பி அது மேலே நாட்டம் இருக்குது, இன்னும் நான் அதை நம்புகிறேன் அப்படின்னா நீங்கள் 2 எஜமானுக்கு வேலை செய்யவே முடியாது. நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க வேதத்தின் அடிப்படையில் தான் நிற்க முடியும். உங்களுடைய பழைய மித், அந்த பழைய காரியங்களுக்கு நீங்கள் திரும்புறீங்க அப்படின்னாக்கா அது உங்கள் ரெப்பன்டன்ஸு, உங்கள் ஃபெய்த், உங்கள் ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தையுமே அடிக்கும். அதுக்கு பேர் தான் பேக் ஸ்லைடர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஆமென். அப்போ உங்கள் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வந்து உங்கள் எமோஷனல், உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமான சில விஷயங்கள். ஆமென். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய நோக்கங்கள். அடுத்தது உங்களுடைய ஒப்பீனியன், கருத்து கூட மாறணும். உங்களுடைய கருத்துக்கள், சில விதமான கோட்பாடுகள், கருத்துக்களில், கொள்கைகளில் நீங்கள் வந்து தீவிரமாக இருந்திருப்பீங்க. அவைகளை விட்டு நீங்கள் வெளியே வராமல் இந்த மனம் திரும்புதலை செயல்படுத்த முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவ திருச்சபைகளில் இன்றைக்கி மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்கன்னு சிம்பிளாக ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்ல பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணும்போது தான் மனம் திரும்புதல்னா என்ன, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக அதை கண்டுபிடிக்கணும்.
நீங்களும் நானும் சும்மா வந்து மனம் திரும்பிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ என்னுடைய பழைய பிலீஃப் சிஸ்டம் இப்படி இருந்துச்சு. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் அக்கார்டிங் டு த பைபிள், அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் நான் இப்படி இருக்கிறேன். என்னுடைய மேரேஜ் லைஃப் இப்படி இருந்துச்சு, இப்போ என்னுடைய மேரேஜ் லைஃப் இப்படி இருக்குது. என்னுடைய பர்சனல் லைஃப் இப்படி இருந்துச்சு, இப்போ என்னுடைய பர்சனல் லைஃப் இப்படி இருக்குது. என்னுடைய ஆட்டிடியூட் இப்படி இருந்துச்சு, இப்போ என்னுடைய ஆட்டிடியூட் இப்படி மாறி இருக்குது. இதுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறது தான் மனம் திரும்புதல். அப்போ மனம் திரும்புதல் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் ஆழம் இருக்குது, அதில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அடுத்தது இமோஷனல், உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். மனம் திரும்புதல் அப்படின்றது வந்து சும்மா உற்சாகத்தில் சொல்லிட்டு போகிறதில்ல. அதான் நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். ஆர்வத்தில் சொல்லக்கூடிய வாக்குறுதியும் கோபத்தில் சொல்லக்கூடிய சாபங்களும் இதெல்லாமே நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். நம்ம சந்தோஷத்தில் சொல்லக்கூடிய வாக்குறுதி, அவசரத்தில் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், ஆமேன், அதே சமயத்தில் கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இவைகள் எல்லாமே பரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இமோஷனல் அப்படின்றது வந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு மாற்றம். என்னுடைய உணர்வுகளில் கூட ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னை பற்றி யாராவது பேசினாலே நான் முன்னால் அடிச்சிடுவேன். அப்படி ஒரு கோபக்காரனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. யாராவது பேசினாலே என்னால் தாங்க முடியாது, அடிச்சிடுவோம். ஒரு மொரட்டு சுவாபமாக இருந்தேன். இப்போ நான் மனம் திரும்பிட்டேன். பைபிள் என்ன சொல்கிறது? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்றாரு. காட்டுறாங்களா? அவனை இன்னொரு கன்னத்தை காட்ட சொல்லுவான் நம்மால். ஏன்னா அது எப்படி என்னை பற்றி பேசலாம்? இந்த கன்னத்தில் இல்லை, 2 கன்னத்துலேயும் சேர்ந்து அவனுக்கு கொடுக்கணும் பாஸ்டர்னுமா. அப்போ எப்படி மாறி இருக்குது? மனம் திரும்புதல் எங்கே நடந்திருக்கு? சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்குதா? சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் இருக்குதா? எங்கே மாற்றம் வந்திருக்குது? எங்கேயுமே வர கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து கிறிஸ்துவத்துக்குள்ள நிறைய பேர், மெனி பர்சன்டேஜஸ், நான் எவ்வளோன்னு சொல்ல விரும்பலை, அமேன், எப்படி இருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் நேம் டிரான்ஸ்ஃபர், பெயர் மாற்றம். அமேன், பெயர் மாற்றம், அவ்வளோதான். இப்படி இருந்தார், இந்த பேரில் இருந்தார், இப்போ ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு, இந்த பேருக்கு மாறிட்டார். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாறி இருக்குது. அமேன், சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாறி இருக்குது. சண்டே கோயிலுக்கு போகிறது, கொஞ்சம் டைமுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறேன்னு கையில் ஒரு பைபிள் வச்சுக்கிறது, டைட் கொடுக்கறது, ஜெபம் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கிறார். ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க, முன்ன மாதிரி கோவப்படுறதில்ல, முதல்ல டெய்லி சண்டை போடுவார், அடிப்பார், இன்றைக்கி ஏதோ வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் அடிக்கிறாரு அப்படின்னு. அதுவுமே தப்புன்னு நான் சொல்கிறேன். அப்போ இன்னும் மாற்றம் பூரணமாக வரல. அதான் நான் சொல்கிறேன், சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது, லைஃப் லாங் உங்கள் ப்ராசஸ் அது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அது வந்து லைஃப் லாங் ப்ராசஸ், யாரும் அது மறுக்கவே முடியாது. அப்போ இமோஷனலாக பார்க்கும்போது, ஆமென், காட்லி சாரோ, ரிமோர்ஸ் அண்ட் ரிக்ரெட். சில காரியத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், சில காரியத்துக்கு நான் வருந்துறேன், சில தவறுக்கு நான் மாற்றத்தை எதிர்பார்க்குறேன், சில காரியத்துக்கு நான் மனம் வருந்துறேன். கரெக்டு தான். இமோஷனலாக எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். நான் எதுக்குமே அழுததில்லை, எதுக்குமே கவலைப்பட்டதில்லை. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வில் பவர். அது நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ சமூகத்தில் என் பாவங்கள் என் கண்களுக்கு முன்பதாக வந்தால் என் கண்களில் கண்ணீர் வரணும், என் உள்ளம் உடையணும். தேவ சமூகத்துக்கு போகும்போது என் குற்றத்தை நான் அறிக்கை பண்ணணும், நான் ஜெபிக்கணும், நான் மாறணும். அப்போ இமோஷனலாகவும் இது சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த ரிப்பெண்டன்ஸ் அப்படின்றது, மனம் திரும்புதல் என்னுடைய உணர்ச்சி சம்பந்தமாகவும் இருக்கிறது. அடுத்தது வில், என்னுடைய டிசிஷன். இப்போ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் சில முடிவுகள் எடுத்து வச்சுருப்பேன். இப்படி தான் நான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. அது வந்து ஒரு வேளை பாரம்பரிய விரோதங்களாக இருக்கலாம், தலைமுறை தலைமுறையாக இருக்கிற விரோதமாக கூட இருக்கலாம். இப்போ அப்பா காலத்துலேருந்து, அம்மா காலத்துலேருந்து, தாத்தா காலத்துலேருந்து ஒரு குடும்பத்தோடு உங்களுக்கு பகை இருக்கலாம். அவங்களோடு நீங்கள் பேச மாட்டீங்க, அவங்களோடு பழக மாட்டீங்க, அவங்களுக்கு எதிராக நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கலாம். அப்படி நீங்கள் இருக்கும்போது
உங்களுடைய டிசிஷன் இது. உங்களை சொல்லி வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்து, பெருசானா எக்காரணத்தை கொண்டும் அவங்க பக்கம் நீ தலை வச்சு படுக்கக்கூடாது, அந்த சைடு போகக்கூடாது, அவங்கள மன்னிக்கக்கூடாது அப்படின்லாம் நீங்களெல்லாம் சில முடிவு எடுத்து வச்சுருப்பீங்க. அது தலைமுறையாக கூட தொடர்ந்து வந்திருக்கலாம். அதான் நான் சொல்கிறேன், தலைமுறை பகையாக கூட இருக்கலாம். யூ டிட் சம் டிசிஷன், ஆல்ரெடி யூ க்ரோன் அப். 20 வருஷம் 30 வருஷம் நீ இதில் வளர்ந்துருக்கிற, ஒரு பகையில் வளர்ந்துருக்கிற, பெருமையில் வளர்ந்துருப்ப. ஒரு சில நேரத்தில் எப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பெருமை, உங்கள் வாழ்க்கையை குறித்த பெருமை, குடும்பத்தை குறித்த பெருமை, அல்லது உங்களுடைய இனம் குறித்த பெருமை, உங்கள் ஜாதியை குறித்த பெருமை, அல்லது உங்களுடைய பணம், படிப்பு, பட்டம் போன்ற எத்தனையோ விதமான பெருமைகள் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்றில் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது உங்கள் டிசிஷனில் மாற்றம் வரணும். உங்கள் டிசிஷனில் மாற்றம் வரணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நானே உன்னுடைய பாதங்களை கழுவுவேன் என்று சொன்னால், உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் எல்லோருக்கும் பணிவிடை செய்ய கடவன். இறக்குறாரா? இப்போ நான் பாரம்பரியமாக தலைமுறையாக எனக்குள்ளே இருந்த கர்வம், ஆணவம், எனக்குள்ளே இருந்த பெருமை, அது எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன கேட்டகரி வேணாலும் இருக்கலாம். இது எல்லாம் உடச்சி நொறுக்கி ஒரு புது மனுஷனை உருவாக்கி தான் கிறிஸ்துவுக்குள்ள இந்த ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் அப்படின்றது உட்காருது. ஸோ நீங்கள் யாரோ சொன்னாங்க ரட்சிக்கப்பட போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கு முன்னால் இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்குங்க. இதெல்லாம் விட்டு இறங்கி வர நீங்கள் தயாரா? இதெல்லாம் விட்டு வர்றதுக்கு தயாரா? புரியுதுங்களா? இந்த மாற்றங்களுக்கெல்லாம் நீங்கள் தயார் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாங்க, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இதுதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. இதுதான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு. இதை தான் பேதுரு சொல்றாரு, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு. இதை தான் மாற்கு சொல்றாரு, இதை தான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த மனம் திரும்புதலை தான் கிறிஸ்துவம் எதிர்பார்க்கிறது. நீங்கள் நினைத்திருக்கிற மாதிரி ஒரு பெயர் மாற்றத்துக்கான ஒரு மார்க்கமாக கிறிஸ்துவம் அல்ல என்பதை தெளிவாக இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆமென். தெளிவாக சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்போ அந்த மனமாற்றத்துக்காக நாம் ஜெபிக்கணும். அப்போ சேஞ்ச் ஆஃப் டிசிஷன். ஆமென். ஸோ சில நேரத்தில் என்னுடைய முடிவுகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது வரும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆண் என்கிற ஒரு பெருமை உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் உங்கள் மனைவி மேலே, ஒரு பெண் வர்க்கத்தின் மேலே அல்லது பெண்ணின் மேலே ஒரு ஆண் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்திருப்பீங்க. மிரட்டி உருட்டி நீங்கள் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது உன் மனைவியை நேசின்னு பைபிள் சொல்லும், அன்பு காட்டு அப்படின்னு. அல்லது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் யார் பேச்சுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருப்பீங்க. உங்களை அடக்க யாராலும் முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க. பைபிள் என்ன சொல்லுது? கணவனுக்கு கீழ்ப்படி, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படின்னு சொல்லுது. இப்போ நீ ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் டிசிஷனை நீங்கள் மாற்றியே ஆகணும். இதுக்கெல்லாம் தயார்னா வாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்துக்குங்க, இது ஹோட்டல் கிடையாது. நீ உட்காந்து ஆர்டர் போடுறதுக்கு. கிறிஸ்துவம் அப்படின்றது, சபை அப்படின்றது, நீங்கள் உட்காந்து ஆர்டர் போடுறதுக்கு மெனு கார்டு பார்த்து ஆர்டர் போட்டு இது செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இதை சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன்னு சூஸ் பண்ணிக்கிறது நிலைமையில் இல்லை. திருச்சபை என்பது, சத்தியம் என்பது, அடிப்படை உபதேசம் என்பது நீங்கள் போடுற ஆர்டர் இல்லை, அவர் போடுற ஆர்டர். யாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர் ஆர்டர் போட்டிருக்காரு, இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் உள்ள வாப்பா அப்படின்றாரு. இந்த கண்டிஷன்லாம் உனக்கு ஓகேவா? அதனால தான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நல்ல போதகர்கள் கேட்பாங்க. வந்த உடனே ஒருத்தனை கூப்பிட்டு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. கூப்பிட்டு கேட்பாங்க, கீழ்ப்படிறியா? கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வா, ஒரு 6 மாதம் உட்காரு, சத்தியத்தை கேளு, வேதத்தை வாசி, உனக்கு பிடிச்சிருக்கா, மனம் திரும்புறியா, உன் வாழ்க்கையை பார்க்குறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அவங்க கேட்பாங்க, ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கேட்குறாங்க இல்லையா, கீழ்ப்படிஞ்சு இருப்பியா கேட்குறாங்கல்ல. ஆமாம் இருக்கிறேன்.
உன் வாக்குமூலத்தை வாங்குறாங்கல்ல, அதுக்கு பிறகுதான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா, முடிவு பண்ணிக்கிங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கெல்லாம் தயார், நான் மாறுறதுக்கு ரெடி அப்படின்னா மட்டும்தான் மைண்டில், இமோஷ்னலாக, டிசிஷனில். அமேன். அதாவது உங்களுடைய டிசிஷன். அமேன். இவைகளை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வரும்போது தான் நிச்சயமாக அந்த மனம் திரும்புதல் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இதுக்கு யாருடைய உதவி தேவை? இதெல்லாம் நீங்கள் மாம்சத்தில், மனுஷீகத்தில் செய்து முடிக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்லி த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அதனால் ஜெபிக்க போகிறோம். வர்ற பாடத்திலையும் உங்களோடு கூட நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, இன்றைக்கு திருச்சபையில் ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தினாலே அவர்களுடைய மனம் திரும்புதல் என்பது பாதிக்கப்பட்டு, விசுவாச ஜீவியம் என்பது சீர்குலைக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. நிறைய பேர் இது குறித்த தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தாவே, இந்த வேத பாடத்தின் வாயிலாக நீர் பேசின அருமையான ஆவிக்குரிய சத்தியங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம், கிருபை எங்களை மூடி மறைக்கட்டும். காத்து கொள்ளுங்க, வேலையடைத்து கொள்ளுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வழி நடத்தும். இந்த சத்தியத்தை கேட்கிற யாவருக்குள்ளும் ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக அன்பு, தெய்வீக ஆசீர்வாதம் நிறைந்திருக்கட்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயரால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.